வெல்கம் டு உமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் சிம்மிஸுக்கு பேட்டர்ன் வச்சு எப்படி துணியில் கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோ. பேட்டர்ன் வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துணி இப்படி மடித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் கட்டிங், ஃப்ரண்ட் நெக் இருக்கிறது, ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எடுத்து வச்சுக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக, கழுத்தில் 1/4 இன்ச்சு, ஷோல்டரில் 1/2 இன்ச்சு, அதே மாதிரி ஆம்கோல்லையும் 1/4 இன்ச்சு. அது தைக்கிறதுக்கான அளவு விட்டுட்டு சைடில் 1 இன்ச் விட்டு கிராஸ் பண்ணிக்கணும். இது ஒரு ஷேப்காக தான், இந்த அளவுக்கு போட்டால் போதும். கட் பண்ணிக்கலாம். இது வச்சு அவுட்லைன் மட்டும் பண்ணிக்கிட்டு பேக் பீஸோட அவுட்லைன் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு. மறுபடியும் நம்ம அளவெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை அவுட்லைன் பண்ணி எடுத்துட்டு பேக் பீஸ் வச்சு கழுத்தோட லென்த்து மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வச்ச அளவுலேருந்து 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டு கழுத்தில் இருந்து 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இந்த கழுத்து ஃபஸ்ட்டு போட்ட கழுத்தையும் பேக் நெக்கோட அந்த அளவையும் சேர்த்து மார்க் பண்ணால் முடிச்சிது. இவ்வளோதான் பேக் நெக்கு. பேக் நெக்கோட கட்டிங்கும் கிடச்சிருச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கர்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்கர்ட் எடுத்துக்கலாம். துணியை 4ஆக மடித்து போட்டுக்கணும். பேட்டர்ன் வச்சுட்டு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, நம்ம ஸ்கர்ட்டோட அகலம் கிடைச்சிருச்சு. நம்மளோட பாட்டம் சுற்றளவு உயரத்தில் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மடித்து தைச்சுக்கணும். மேலே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இதுக்கு ஹைப்பட்டி ஊப்பட்டி எடுக்கணும். அது எந்த ஏரியாவில் அப்படின்னா பேக் சைடு நெக்கை இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். பேக் சைடு நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த நெக்கோட லென்த்து தான் ஹைப்பட்டியோட உயரம். இந்த உயரம் வந்து எடுத்துக்கணும். இது வந்து 2 இன்ச்சில் 1, 2.5 இன்ச்சில் 1 எடுக்கணும். ஐப்பட்டி ஹூப்பட்டி. ஹூப்பட்டி வந்து 2 இன்ச்லேயும் ஐப்பட்டி 2.5 இன்ச்லேயும் எடுக்கணும். 2 இன்ச்சுக்கு அகலம், 2 இன்ச் அகலம் எடுத்துட்டு உயரம் வந்து நம்ம பேக் சைடோட கழுத்தை மைனஸ் பண்ணிட்டு மீதி வர அந்த ஏரியா தான் உயரம். 2.5 இன்ச்சில் ஒரு பட்டி எடுத்துக்கணும். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இன்ச்சில் ஒரு பட்டி எடுத்துக்கலாம். பட்டி சேம் அதே அளவுக்கு எடுத்தால் போதும். 2 இன்ச்சு 1, 2.5 இன்ச்சு 1 கிடச்சிருச்சு. கிராஸ் பீஸு ஸ்லிப்பு போடும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கிராஸ் பீஸு ஒரு ஸ்கேல் அளவு வச்சுட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிம்மிஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக எடுத்து ஜாயின் பண்ணால் தான் சின்ன குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து கழுத்து வந்து கரெக்டாக வைக்க முடியும். அதனால் கிராஸ் பீஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துங்க. போதும்.
அவ்வளோதான், துணியை கட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.